அத்தியாயம் 16. மிருதனின் வார்த்தை ஜாலம். பார்க்கிங் இடத்தில் ஒரு விலையுயர்ந்த கார் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த கார் முந்தைய சகாப்த போக்குவரத்து வாகனங்களிலிருந்து அவ்வளவு வித்தியாசமாக தெரியவில்லை. சரி, வாகனத்தின் தோற்றம் ஓரளவுக்கு ஒரே மாதிரியாக இருந்தது. ஆனால் புதிய தொழில்நுட்பத்துடன் சிறப்பாக பொருந்த சில கூடுதல் விஷயங்கள் சேர்க்கப்பட்டன. இன்றைய கார்கள் டீசல், பெட்ரோல் அல்லது மின்சாரத்தில் இயங்குவதில்லை. மாறாக மானா அல்லது சாத்தியமான பிற வகையான ஆற்றல்களில் இயங்குகின்றன. மானா என்பது இன்றைய உற்பத்தி செய்யப்படும் பெரும்பாலான வாகனங்களால் பயன்படுத்தப்படும் மிகவும் பிரபலமான ஆற்றலாகும். மற்ற வகை ஆற்றல்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் சரியாக வேலை செய்யாது. ஆனால் இந்த ஆற்றல்களை பயன்படுத்த அதிக வழிகள் இல்லை என்று அர்த்தமல்ல. உதாரணமாக, ஆன்மீக சக்தியை பயன்படுத்துவது கடினம். மேலும் ஆன்மீக சக்தியுடன் சாகுபடி செய்பவர்களுக்கு மட்டுமே தாயத்து மற்றும் சக்தி வாய்ந்த விளைவுகளுடன் கூடிய மாத்திரைகளை உருவாக்க ஆற்றலை எவ்வாறு கையாள்வது என்பது தெரியும். இருப்பினும் மந்திரவாதிகள் பாதுகாப்புக்காக மருந்துகளையும் மந்திரங்களையும் உருவாக்க முடியும். அவை ஒப்பிடும்போது சற்று பலவீனமாக இருந்தாலும் கூட இதே போன்ற விளைவுகளை கொண்டுள்ளன. எனவே ஆன்மீக சக்தியை வளர்ப்பதை விட மந்திரத்தை பயிற்சி செய்வது ஒப்பீட்டளவில் எளிதாக இருந்ததால் தற்போதைய உலகில் மக்களிடையே மந்திரம் எவ்வளவு பிரபலமாக உள்ளது என்பதை ஒருவர் கற்பனை செய்து பார்க்க முடியும். அதற்கு ஒருவருக்கு அமைதியான, உறுதியான மற்றும் அலட்சிய மனநிலை தேவை. ஆனால் அவை அனைத்திற்கும் அவற்றின் குறைபாடுகள் மற்றும் நன்மைகள் இருந்தன. எனவே யாரும் ஆன்மீக ஆற்றலை பார்க்க முடியாது. உண்மையில் மேற்கத்தியர்கள் போன்ற பிற இனங்களை விட ஆசிய இனத்தினரிடையே ஆன்மீக ஆற்றல் சாகுபடி மிகவும் பிரபலமாக இருந்தது. இருப்பினும் கிழக்கு மாவட்டத்தில் மந்திர கலைகளை பயிற்சி செய்தவர்களைப் போலவே மேற்கு மாவட்டத்தில் வாழ்ந்த சில மேற்கத்தியர்கள் ஆன்மீக ஆற்றல் சாகுபடியை பயிற்சி செய்தனர். இந்த நேரத்தில் மிருதனின் தாயார் மித்ரா காரின் கதவு கைப்பிடியை பிடித்தார். அவளுடைய கைரேகைகள் ஸ்கேன் செய்யப்பட்டதை குறிக்கும் ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டது. அதன் பிறகு அவள் காரின் முன்பக்கத்தில் ஏறினாள். இது அவளுடைய தனிப்பட்ட கார். இதை பயன்படுத்தக்கூடிய ஒரே நபர் மிருதனின் தந்தை மட்டுமே. வேறு யாராவது இந்த காரை தொட்டால் போக்குவரத்து வாகனத்தை திருட முயற்சிப்பவர்களுக்கு எதிராக பாதுகாப்பதற்காக காரில் வடிவமைக்கப்பட்ட மாய அமைப்பிலிருந்து மின்சாரம் தாக்கி இறக்க நேரிடும். காரில் ஏறிய பிறகு ஸ்டீயரிங் தோன்றிய ஒரு திரையை அவள் அழுத்தினாள். பின்னர் மற்ற கதவுகள் மிருதன் மற்றும் சகோதரர்களுக்காக கதவு திறந்தன. பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக குழந்தை தனது காரை மறந்து தொட்டுவிடுமோ என்ற பயத்தில் மித்ரா தனது மகள் லிடியா தனது காரில் தனது கைரேகைகளை பதிவு செய்வதை உறுதி செய்தார். ஆனால் மிருதன் மற்றும் அவரது தம்பியின் கைரேகைகள் பதிவு செய்யப்படவில்லை. ஏனெனில் அவர்கள் அவரது தாயாரால் பெரியவர்களாக கருதப்படுகிறார்கள். அப்படியே மிருதனையும் லிடியாவும் காரின் பின்புறத்தில் ஏறி எமிலியாவின் வீட்டை நோக்கிச் சென்றனர். தெரியாத இடத்தில் ஒரு சீரற்ற கட்டிடத்தில் காயமடைந்து இரத்தம் வழியும் கையை பிடித்துக்கொண்டு ஒரு உருவம் சத்தமாக மூச்சிரைத்தது. அடப்பாவே, அந்த முட்டா பசங்க இவ்வளவு விடாப்பிடியாக இருக்கிறார்கள். ஏன் அவர்களால் விட்டுக் கொடுக்க முடியாது? அவர்களுக்கு இதைவிட சிறந்த வேலை எதுவும் இல்லையா? அந்த உருவம் முகத்தில் ஆழமான வடுவுடன் இருந்த ஒரு மனிதனின் உருவம். அது ஒரு குளிர் ஆயுதத்துடன் கடுமையான போரில் பெறப்பட்டதாகத் தோன்றியது. இப்போதெல்லாம் சண்டையின் போது ஏற்படும் காயங்களை குணப்படுத்தும் மந்திரம் அல்லது தனித்துவமான திறன்கள் இருந்தபோதிலும் ஒருவரின் தோலில் பயம் ஏற்படுவதைத் தடுக்க பெரும்பாலான மக்கள் சரியான முறையில் சிகிச்சை பெற்றனர். ஆனால் இந்த நபர் வடுக்களை சிகிச்சையளிப்பதற்கு பதிலாக அவற்றை வைத்திருக்க தேர்ந்தெடுத்தார். இந்த நேரத்தில் இந்த நபரின் இடது கையில் ஒரு புதிய காயம் இருந்தது. அது ஒரு வகையான சூடான ஆயுதத்திலிருந்து, ஒருவேளை துப்பாக்கியிலிருந்து சுடப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் காயத்தின் அளவை கொண்டு எந்த வகையான ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது என்று ஒருவர் யோசிக்க மட்டுமே முடியும். ஏனெனில் அது ஒரு துப்பாக்கியிலிருந்து தோன்றியது போல் தெரியவில்லை. மாறாக ஒரு வெடிபொருள் போன்ற ஒன்றிலிருந்து தோன்றியது. இந்த நேரத்தில் அந்த மனிதன் தன்னை பின்தொடர்பவர்களிடமிருந்து தப்பிக்கும் நம்பிக்கையில் இந்த தெரியாத இடத்தில் ஒளிந்து கொண்டான். அடப்பாவே, அவங்க எப்படி என்னை கண்டுபிடிச்சாங்க? என் புது தோற்றத்துல நான் கரையே இல்லாதவன்னு நினைச்சேன். ஆனா ஏதோ தெரியாத காரணத்தால என் புது முகத்தோட கூட அவங்களால என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. சொல்லுடா, அவங்க ஏதோ விசித்திரமான மாயாஜாலத்தோடையோ அல்லது அந்த விகாரமான திறமைகளோடையோ என்னை கண்காணிக்கிறாங்கன்னு. அடப்பாவே, அவங்க என்னை பிடிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாவட்டத்துல இருந்து வெளியே ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். கட்டிடத்தை விட்டு வெளியே நடந்து போகும்போது அந்த உருவம் சொன்னது. அவன் வெளியே பார்த்தான். சூரியன் விரைவில் மறையத் தொடங்கியதால்
இப்போது வெளியே இருட்டிக் கொண்டிருந்தது. ஆனால் அவை இன்னும் வெளியே தெரியும் சூரிய ஒளிக்கதிர்களாகவே இருந்தன. இருப்பினும் அவர் ஒரே இடத்தில் அதிக நேரம் தங்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் அவரது இரத்தத்தை பயன்படுத்தி அவரை கண்காணிக்கக்கூடும். ஒரு கணம் யோசித்த பிறகு அவர் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி நடந்தார். மறுபுறம் மிருதன் அவரது குடும்பத்தினரும் தங்கள் இலக்கை அடைந்திருந்தனர். மித்ராவும் அவளுடைய குழந்தைகளும் தங்கள் காரில் இருந்து இறங்கி ஒரு நாள் முழுவதும் தங்கள் கார்களை நிறுத்துவதற்கு பதிலாக 2 மணி நேரம் மட்டுமே நிறுத்த விரும்புபவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்தும் ஒதுக்குப்புறமான இடத்தில் தங்கள் காரை நிறுத்தினார்கள். அவள் தன் தோழியின் வீட்டில் தன் காரை நிறுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்களிடம் நிறைய கார்கள் இருந்தன. அவள் அவ்வாறு செய்ய முடிவு செய்தால் அது அவர்களுக்கு மட்டுமே தொந்தரவாக இருக்கும். அந்த இடத்திலிருந்து வெளியேறிய பிறகு அவர்கள் சிறிது நேரம் நடந்து சென்று ராண்டியின் குடும்ப மாளிகையைப் போன்ற ஒரு குறிப்பிட்ட ஆடம்பரமான கட்டடத்தை அடைந்தனர். இந்த நேரத்தில் மித்ரா பேசினாள். நாங்கள் இங்கே இருக்கிறோம். நாங்கள் வந்துவிட்டோம் என்று நான் ஏற்கனவே ஜென்னியிடம் தெரிவித்திருந்தேன். அதனால் அவள் எந்த நேரத்திலும் கேட்டை திறக்கக்கூடும். நிச்சயமாக. அவள் பேசி முடித்தவுடன் மாளிகையின் கதவு திறந்தது. வாயிலுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு உருவத்தை காட்டியது. இந்த உருவம் ஒரு முதிர்ந்த பெண்ணின் உருவம். அவள் முதிர்ச்சியடைந்தவளாகத் தெரிந்தாலும் அவள் இன்னும் 20களில் இருப்பதாக தோன்றியது. அது எமிலியாவின் அம்மா, ஜென்னி மற்றும் மிருதனின் அம்மா, ரிலேயின் சிறந்த தோழி. ஜென்னி பேசுவதற்கு முன் ஒரு அன்பான புன்னகையை வெளிப்படுத்தினாள். மித்ரா, ஏன் அப்படியே நிற்கிறாய்? உள்ளே வா. நாங்கள் உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். ஹாய் அத்தை ஜென்னி. மிருதனுக்கு அருகில் லிடியா உற்சாகமான குரல் ஒலித்தது. ஹாய் குட்டி லிடியா, எப்படி இருக்க? என்று பதிலளிப்பதற்கு முன் ஜென்னி அந்தச் சிறுமியின் பக்கம் திரும்பினாள். நான் நலமாக இருக்கிறேன். லிடியா தனது வழக்கமான மகிழ்ச்சியான குரலில் பதிலளித்தாள். அது நல்லது. ஜென்னி முகத்தில் ஒரு அன்பான புன்னகையுடன் சொன்னாள். சிறிது காலமாக பார்க்காத ஒருவரை கவனித்தாள். பின்னர் அவள் ஆச்சரியத்துடன் மீண்டும் பேசினாள். அது மிருதனா, கொஞ்ச நாளா உன்னை பார்க்கல. நீ ஏன் இப்பெல்லாம் வர மாட்டேங்குற? எமிலியா எப்பவும் நீ அவளோட படிக்க வர்றதை நிறுத்திட்டன்னுதான் சொல்லுவாள். இந்த போலித்தனமான நடிப்பை கேட்ட மிருதன் உள்ளுக்குள் திகைத்து தலையை ஆட்டுவதற்கு பிறகு ஒரு கணம் வெறுமையாக பார்க்க மட்டுமே முடிந்தது. அடேங்கப்பா, என் மேல பாசம் உங்களுக்கு ரொம்ப அதிகம்தான். நான் கொஞ்ச நாள் வரலைனா தரையில் விழுந்த மீன் மாதிரி அப்படியே துடிதுடிச்சு போயிருவாங்க. என்னம்மா ஆக்டிங் போடுது? மிருதன் தனக்குள் நினைத்து கொண்டான். அத்தை, வாலி கப்பு ஏதாவது இருக்கா? எதுக்கு தம்பி? இல்ல, நீங்க காட்டுற பாசம் வழிஞ்சு கீழே வேஸ்தா போகுது. வாலி இருந்தா வேஸ்தா போற பாசத்தை நான் அதுல புடிச்சு வச்சிப்பேன். ஒருவேளை பாசம் குறையும் போது வாலியில் இருக்கிறத பாசத்தை எடுத்து மேல தெளிச்சுப்பேன். அவன் ஒரு சிறிய புன்னகையை வெளிப்படுத்தி கண்ணியமான தொனியில் சொன்னான். ஜென்னி அத்தை, ரொம்ப நாளாச்சு. கடைசியா சந்திச்சு கொஞ்ச நாள் ஆச்சு. நான் சில விஷயங்களில் பிஸியா இருந்தேன். அதனாலதான் இனி உங்க எல்லாரையும் வந்து பார்க்க முடியல. முன்னரே உங்களுக்கு தகவல் தெரிவிக்காததுக்கு மன்னிக்கவும். அவனது எதிர்வினையால் ஜென்னி திகைத்துப் போனாள். இந்த சின்ன பையன் முன்பு போல தன்னிடம் பேசுவதைத் தவிர்ப்பான் என்று அவள் உறுதியாக நம்பினாள். ஆனால் அவளிடம் பேசும்போது அவன் உண்மையில் சிரித்துக் கொண்டிருந்தான். இந்தக் குழந்தையிடம் என்ன பிரச்சனை? 2 வருடங்களுக்கு முன்பு நான் அவனிடம் பேசும்போது கூட அவன் என்னிடம் பதில் பேசத் துணிந்ததில்லை. பதிலுக்கு தலையசைத்தான் செய்தான் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. அவனுடைய இந்த புதிய அணுகுமுறைக்கு என்ன காரணம்? மறுபுறம் மிருதனின் தாயார் தனது மகனின் அமைதியான அணுகுமுறையால் இப்போது ஆச்சரியப்பட்டார். ஆனால் அவன் அதைப் பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. ஏனெனில் அவன் எப்போதும் போல கூச்ச சுபாவமுள்ளவராக நடந்து கொள்ளாதது நல்லது. சரி, உள்ளே வா. எமிலியா இப்போது வீட்டில் இல்லை. ஆனால் அவள் 1 மணி நேரத்தில் திரும்பி வருவாள். ஜென்னி அவர்களிடம் கூறிவிட்டு அவர்களை மாளிகைக்குள் அழைத்துச் சென்றாள். மிருதனையும் லிடியாவும் முதலில் உள்ளே சென்றனர். மறுபுறம் மித்ரா தனது சிறந்த தோழியுடன் தங்கிவிட்டார். விரைவில் அவர்கள் பல்வேறு விஷயங்களைப் பற்றி நட்புடன் பேசினர். மிருதன் அவர்களை கவனிக்கவில்லை. அவர்கள் மாளிகையின் கதவை நோக்கிச் செல்லும்போது லிடியாவுடன் நடந்து சென்றார். விரைவில் அவர்கள் கதவை அடைந்து காத்திருக்கத் தொடங்கினர். சிறிது நேரம் கழித்து ஜென்னி வேகமாக வந்து கதவில் இருந்த தனது சாவி அட்டையை தட்டினாள். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் உள்ளே சென்றனர். அறையின் உட்புறம் மிகவும் சுத்தமாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது. ஒருவேளை மிருதனின் குடும்ப மாளிகையின் வாழ்க்கை அறையை விடவும் ஆடம்பரமாக இருக்கலாம்.
இந்த அறையில் எல்லா இடங்களிலும் விலையுயர்ந்த தளபாடங்கள் இருந்தன. வாழ்க்கை அறையின் கூரையில் பல அடுக்கு சரவிளக்கு கூட இருந்தது. சோவாக்கள் உண்மையில் வெள்ளை நிறத்தில் சில வண்ணமயமான வடிவங்களுடன் இருந்ததால் அவை இன்னும் கண்ணை கவரும் வகையில் இருந்தன. மிருதனின் வீட்டில் இருந்த சோவாக்கள் உண்மையில் சாம்பல் நிறத்தில் இருந்தன. இந்த வாழ்க்கை அறையில் உள்ளதைப் போல கண்ணை கவரும் வகையில் இல்லை. இந்த நேரத்தில் ஜென்னி திடீரென்று முகத்தில் ஒரு அன்பான புன்னகையுடன் பேசினாள். நீங்கள் ரிலாக்ஸாக இருங்கள். சமையல்காரர்களிடம் முன்கூட்டியே சாப்பிட ஏதாவது தயார் செய்யச் சொன்னேன். அது 1 மணி நேரத்தில் முடிந்துவிடும். அதற்குள் எமிலியா திரும்பி வரவேண்டும். அப்போதுதான் எமிலியா எங்களுடன் சேர்ந்து சாப்பிடும் வாய்ப்பை இழக்க மாட்டாள்.